ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அமெரிக்காவின் மோண்டானா பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியோட மார்பளவு சிலையை திறந்து வச்சுருக்காங்க. அடுத்த பாயிண்ட், நவீன பாணி ஓவியம் சிற்பக்கலைகளில் சிறந்து விளங்கிய 6 கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருதுகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் அவர் வழங்கினார். அடுத்த பாயிண்ட், கேரள அரசு நிர்வாகத்தில் மலையாளத்தை மட்டுமே அலுவல்பூர்வ மொழியாக பயன்படுத்த வகை செய்யும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. அடுத்த பாயிண்ட், சிவகங்கை சிப்காட் இலுப்பைக்குடி தொழிற்பூங்காவில் 5300 கோடியில் 1000 பேருக்கு வேலையளிக்கும் எம்ஆர்எஃப் நிறுவனத்தின் டயர் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அடுத்த பாயிண்ட், பகுதி நேர ஆசிரியர்கள் ஊதியம் 15,000 உயர்த்தி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது ஏற்கனவே 12,500 இருந்துச்சு. அதை இப்போ 15,000 உயர்த்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், புனல் மையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்வு மையத்தை டோல் ஃப்ரீ நம்பர் 1916 அப்படிங்கிற நம்பரை அறிமுகம் செஞ்சு தமிழக முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. அடுத்த பாயிண்ட், 2000 ஆண்டுகள் தொன்மையான நாட்டிலேயே மிக உயரமான நடுக்கல் திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல் பாளையத்தில் இருக்கிறதுனால அங்கே அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், ஸ்ரீநகர் மத்திய சிறையின் கண்காணிப்பாளராக முதல் முறையாக பெண் அதிகாரியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க நேமு சபா ஷால். அடுத்த பாயிண்ட்டு, கப்பல் கட்டுதல் துறையில் முதலீடை ஈர்க்கிறதுக்காகவே நாட்டின் முதல் மாநிலமாக கப்பல் கட்டுதல் கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் 76% பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்திருக்கிறதா தரவுகள் சொல்லப்படுது. அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவின் ஜவுளித்துறையில் தமிழ்நாட்டின் பங்கு ஆல்மோஸ்ட் 1/3 33% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக 31 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.